ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தக்காளி ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா புளி பார்த்திங்கன்னா லெமன் சைஸில் எடுத்து வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி ஒரு பாத்திரத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 2 சைஸ் தக்காளி, பூண்டு இடித்து வச்சுருக்கேன், மிளகு ஜீரகமும் நான் இடித்து வச்சுருக்கேன். இடித்ததை வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி கரைசலில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வந்து மசிச்சு விட்டுக்குங்க. புளி தண்ணியில் எவ்வளோ நம்ம கையில் வச்சு கரைக்கிறோமோ அப்போ தான் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கல்லுப்பு போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதுலேயே ஆட் பண்ணி நல்லா கையில் போட்டு மசிச்சு விடுங்க. எவ்வளோ நல்லா மசிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லாவே இருக்கும் ரசம். நல்லா கரைச்சிக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கையிலே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரசம் பொடி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை எடுத்து வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகானா காஞ்ச மிளகாய் 4 எடுத்திருக்கேன், அது போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து கொஞ்சமாக நுரை எழும்போம். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். நுரை எலும்பி வந்துடுச்சு. ரொம்ப கொதிக்கக்கூடாது. ரசம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப கொதிச்சதுன்னா நல்லா இருக்காது. இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். சுவையான ரசம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சுருக்கேன் பொரியல், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்தமாரி தக்காளி ரசம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.